வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு terraceout. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் சப்ஜெக்ட்டில் பைனரி கோடட் பென்ட்ரி அதாவது பிசிபி அது பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் டிஸ்பிளே ஆகும். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன். அதில் சப்ஸ்கிரைப் பட்டன் வருது பார்த்தீங்களா, அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் ஒன்றும் ப்ரொமோஷன்லாம் கிடையாது. அந்த 2 சப்ஸ்கிரைப் பட்டன் அளவுக்கு தான் உங்களுக்கு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சரு. அவ்வளோ ஈஸியாக இருக்கும் இந்த கொஸ்டின். இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். இந்த டிஆர்பி எக்ஸாம்ஸு, கேட் எக்ஸாம்ஸ்லாம் கேட்பாங்க. இந்த கொஸ்டினுக்கு எப்படி உங்களுக்கு அப்ரோச் பண்ணுறது பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஸ்டினை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நியூ பைனரி கோடட் பென்ட்ரி பிசிபி அதாவது பிசிபி நம்பர் சிஸ்டம் அதாவது கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட்டு அது இஸ் ப்ரொப்போஸ்டு இன் விச் எவ்ரி டிஜிட் ஆஃப் அ பேஸ் 5 நம்பர் இஸ் ரெப்ரசன்டட் பை இட்ஸ் கரஸ்பாண்டிங் 3-bit பைனரி கோட். அதாவது இந்த பேஸ் 5 உங்களுக்கு இந்த 3-bit பைனரி கோடாக தான் ரெப்ரசன்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஏன் அப்படின்னா உங்களுக்கு இப்போது 3-bitனா 1 2 4 அந்த 4 வரைக்கும் இருக்கும். அது 4 அதாவது பைனரி கோட்டில் 3-bitனா 1 2 4. அதே மாதிரி தான் இப்போது ஏன் அது 4 வரைக்கும் உங்களுக்கு எடுத்திருக்காங்கன்னா, இப்போ ஆக்டல் எடுத்திங்கன்னா ஆக்டல் பேஸ் 8 வரும். அந்த பேஸ் 8 வந்தாலும் உங்களுக்கு வேல்யூஸ் ஆக்டலுக்கு 0 to 7 வரைக்கும் எடுப்போம். அந்த 0 இன்க்ளூட் ஆகிறதுனால டோட்டலாக 8 கணக்கு வரும். ஆனால் 0 to 7 வரைக்கும் தான் எடுப்போம். அந்தமாதிரி இதுவும் பேஸ் 5 சிஸ்டம்னால 0 to 4 எடுக்கிறதுனால உங்களுக்கு அந்த 0 கவுண்டட்னால உங்களுக்கு டோட்டலாக 5 இருக்கும். அதனால தான் பேஸ் 5 சிஸ்டம் அப்படி சொல்கிறாங்க. அதனால் டோட்டலாக 4 இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த பைனரி டிஜிட் உங்களுக்கு 3-bit. அதனால தான் உங்களுக்கு கரஸ்பாண்டிங் 3-bit பைனரி கோட் சொல்லியிருக்காங்க. 3-bitனா 1 2 4 அந்த டோட்டலாக 4 வரைக்கும் தான் வரும். அதான் பேஸ் 5 இது. அதுக்கப்புறம் இப்போது அந்த கொஸ்டினை பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பேஸ் 5 நம்பர் 24 வில் பி ரெப்ரசன்டட் பை இட்ஸ் பிசிபி கோட். அந்த பிசிபி அதாவது பைனரி கோடட் பென்ட்ரிக்கு அந்த ரூல் படி உங்களுக்கு இந்த 24 எப்படி ரெப்ரசன்ட் ஆகும்னா 0 1 0 1 0 0. நீங்கள் பார்த்தா உங்களுக்கு இது 24 உங்களுக்கு பைனரி ரெப்ரசன்டேஷன் கிடையாதுன்னு நினைப்பீங்க. ஆனால் இதில் நல்லா கொடுத்துருக்காங்க பேஸ் 5 அந்த இதை நீங்கள் நோட் பண்ணணும். பேஸ் 5 நம்பர் 24னா உங்களுக்கு பேஸ் 5னா உங்களுக்கு 3 3 உங்களுக்கு 24 3-bit 3-bit எழுதணும். அதாவது 2க்கு 3-bit 4க்கு 3-bit அந்தமாதிரி எழுதும் போது அந்த 2க்கு 3-bit அதாவது லெஃப்ட் சைடில் இருக்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு 3-bit அதில் பார்த்தீங்கன்னா 0 1 0 அது வரைக்கும் தான் எடுத்துருக்கணும். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு 2 அதாவது 1 2 4 அப்படி போட்டிங்கன்னா அதில் 2 கீழே மட்டும் தான் 1 இருக்குது. அதனால் உங்களுக்கு இந்த நம்பர் 2 ரெப்ரசன்ட் ஆகும். அதுக்கப்புறம் அடுத்த ஒரு 3-bit பார்த்தீங்கன்னா 1 0 0 இருக்குது. 1 0 0னா உங்களுக்கு 4. ஏன்னா 4 கீழே மட்டும் தான் 1 இருக்குது. அதனால உங்களுக்கு அது 4 டோட்டலாக 24. அதுதான் பிசிபி ரெப்ரசன்ட் படி பேஸ் 5 நம்பர் 24 இப்படி தான் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த நம்பரிங் சிஸ்டம் பிசிபி கோட் இந்த இதுக்கு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அதாவது 1 0 0 1 0 0 1 1 0 0 1 இதுக்கு கரஸ்பாண்டிங் பேஸ் 5 வேல்யூ பிசிபி நம்பர் சிஸ்டம் படி எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கிறது பார்ப்போம். இப்போ அந்த 2 சப்ஸ்கிரைப் பட்டனும் உங்களுக்கு காணாமல் போகும். அதில் தான் இந்த 2 ஆன்சரும் இருக்குது. இப்போ நான் சொன்னேன். இப்போ ஃபஸ்ட்டு எப்படி கண்டுபிடிக்கணும்னா உங்களுக்கு ரைட் டு லெஃப்ட் அந்த 3-3 குரூப்பிங் பண்ணுங்கள். ஏன்னா பேஸ் 5 நம்பர் சிஸ்டம்னால அதாவது பேஸ் 5னால உங்களுக்கு 3 குரூப்பிங் பண்ணுறேன். ஏன்னா டோட்டலாக 4 வரைக்கும் தான் இருக்கணும்ட்டு 3 குரூப்பிங் பண்ணால் உங்களுக்கு இந்த ரைட் டு லெஃப்ட் அந்த நம்பரிங் படி வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்பர் 1, செகண்ட் நம்பர் 3, அதுக்கப்புறம் 2, அதுக்கப்புறம் 4 இப்படி தான் உங்களுக்கு இந்த நம்பரை இங்கே குரூப்பிங் பண்ணி ஆன்சர் வரும். அதுக்கப்புறம் டோட்டல் ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது 4 2 3 1 இதான் உங்களுக்கு ஆன்சரு. இனிமேல் எப்படி ஒரு பிசிபி கொஸ்டின் கேட்டாலும் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு அப்ரோச் பண்ணுற விதம் எப்படிட்டு உங்களுக்கு தெரியும். ஏன்னா இந்த கொஸ்டின் மாதிரி தான் உங்களுக்கு இந்த மாதிரி மாடல் தான் உங்களுக்கு அடுத்தடுத்த எக்ஸாமில் கேட்பாங்க. இதுதான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ்னால் நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். இந்தமாதிரி வேறு ஏதாவது டாபிக் பற்றி நான் பேசணும்னு நினச்சாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி அது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.